கோவையில் நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய உறுப்பினர் கண்ணன், கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் திமுகவிற்கு எதிராக குரல் கொடுக்க நாங்கள் தயங்குவதில்லை, குறைகளை சுட்டிக்காட்டி வருகிறோம் என அதிரடியாக தெரிவித்தார். மேலும் கார்த்தி சிதம்பரம் தலைமையிலான குழு மூலம் மகளிர் நலன் மற்றும் ஆதிதிராவிடர் பட்டா கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படுவதாகவும் இது வரும் 30ஆம் தேதிக்குள் வெளியாகும் என்றும் கூறினார். இலவச திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கு மிகவும் அவசியம் என்றும் மாநில உரிமைகளை பெற நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். அதான் சொல்றேன், இது காங்கிரஸ் நாங்களும் நெருங்கிய நண்பர்கள்ங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மறுபடியும் கூட்டணி அமைஞ்சதிலிருந்து நல்லாவே புரிஞ்சுட்டீங்க. பல பேர் பல ஹேஷியங்கள் பல கருத்துக்களை பத்திரிகை வாயிலாக கூறிக்கொண்டிருந்தாலும் நாங்கள் திமுகவும் நாங்களும் இணைபிரியா நண்பர்கள் சகோதரர்கள் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே அவர்களை வேண்டுகோள் விடுத்துத்தான் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க உள்ளோம். தேவையான இடத்தில் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டியதில்லை, நிறைய பிரச்சனை என்ன, திமுக பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பேசாமல் இருக்கிறதில்லை, அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். தனிப்பட்ட முறை எது மாநில அளவில் தமிழ்நாடு அளவில் எது எது முக்கியத்துவம், பெண்கள் விஷயங்கள், விவசாயிகள் பிரச்சனை, மற்ற நெசவாளர்கள், பலவிதமான தொழிலாளர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை, முக்கியத்துவம் எது எது கொடுக்கணுங்கிறது எல்லாம் வாக்குறுதியில் வந்துடும். மற்றதெல்லாம் ஃபைல் போட்டு மேலிடத்துலையும் கொடுத்து காங்கிரஸ் தலைமையிலிருந்து வலியுறுத்துவாங்க. இங்கேயும் நாங்கள் வேண்டுகோளாக வச்சு நம்ம முதல்வர்கிட்டருந்து என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ அத்தனையும் நாங்கள் வாங்கி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம்.